ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த ரோடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நீலாம்பூர்லேருந்து மதுக்கரை முடிய காக்காசாவடிக்கு முன்னாடி அந்த மதுக்கரை ரோடு வந்து டச் ஆகல பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி. இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டருக்குன்னு கரெக்டாக தெரியலிங்க, நான் அது நோட் பண்ணல. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், லாரி டிரைவர் எல்லா டிரைவருக்கும் தெரியும், கேரளா ஓட்டுற டிரைவருக்கு பூரா. ஏன்னா எல்லா ஸ்டேட்லேருந்து கேரளாவுக்கு லோடு போகும். கேரளாவுக்கு வந்து பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லாதங்காட்டி காய்கறி லோடு, மளிகை ஜாமானம், ஏ டு ஜெட் பூரா அரிசி எல்லாமே இதில் தான் போய் ஆகணுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ரோடு இப்போ எப்போருந்து இப்படியே இருக்குதுன்னு தெரியும், எல்லா டிரைவர்களுக்கும் தெரியும். இதையே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டேறாங்க. இடம் நிறைய இருக்குதுங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னா கூட சரி, இடம் இல்லைன்னு சொல்லி பெண்டிங் வச்சுருக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. டெய்லி ஆக்சிடெண்ட் ஆயிருங்க, எப்படி 1-2 ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக ஆயிரும். இந்த ரோட்டில் ஆகிட்டே தான் இருக்குதுங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்க ஒருத்தர் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னா நம்ம அதே ஸ்பீடில் தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லைங்க. இந்த டாப் கியரெல்லாம் மாற்றியெல்லாம் டாப் அண்ட் டாப்பெல்லாம் மாற்றி ஓட்டவே முடியாதுங்க இந்த ரோட்டில். லாரிக்காரங்க தான் மெதுவாக போவாங்க, லோடு அதிகமாக வச்சுருப்பாங்க, 40 அவ்வளோதான். மேடு வந்தோன்னா ஒரு 30 வந்துடும். என்ன ரீசன்னா, அவங்க வேகமாக போனால் மைலேஜ் பார்ப்பாங்க, பிரேக் நிற்காது. ஸோ வந்து அவங்க அந்த வேகத்தில் தான் போய் ஆகணும், அப்படின்னா தான் அவங்க கண்ட்ரோல் இருக்கும் வண்டி. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வேகமாக போகணுனாலும் அந்த இடத்துல போக முடியாதுங்க. வேறு எவ்வளோ நேரம் இருந்தாலும் அப்படியே பின்னாடியே தான் போய் ஆகணும். இது வந்து மத்தியான டைமே ரஷ்ஷாக இருக்குது. ரஷ்ஷுனால் இது பெரிய ரஷ் கிடையாதுங்க. நைட்டு ஈவினிங்கு நைட்டெல்லாம் வந்தோம்னா செம்ம ரஷ்ஷாக இருக்குது ரோடு. கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அந்த ரோட்டில் ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதை எக்ஸ்டெண்ட் மட்டும் பண்ண மாட்டேறாங்க, ஏன்னே தெரில. டோல்கேட் 5 டோல்கேட் வசூல் பண்ணுறாங்க. 5 டோல் 6 டோல் வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கிட்ட ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே இந்த இது தெரியுங்க, இந்த ரோடு எங்கேன்னு. பைக்காரங்க ஓரமாக போய்க்குவாங்க. நம்ம இங்கே ரைட் ஏறி தான் பாஸ் பண்ணி ஆகணும். ரைட்டில் எங்கேயுமே ஏறி பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் பாருங்கள், வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ரோடு நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டே இருக்கிற, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு பண்ணவே மாட்டேறாங்க. மற்ற எல்லா பக்கம் ரோட்டு வேலை நடக்குதுங்க, இங்கேயும் மட்டும் பண்ண மாட்டேறாங்க. இதில் சிஎம் அவரும் கூட வந்துட்டு போயிட்டார், பிரதமரும் இந்த ரோட்டில் போயிட்டார். அவங்க வர்றப்போ பூரா நம்மளே தான் அடைச்சி வச்சுருவாங்களே, அப்போ ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும்.